இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீங்க பேசும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட இந்த அருமையான சம்பவத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு கடிதம். கடவுளுக்கு கடிதம். தற்காலங்களிலே நாம் யாரும் கடிதங்களை அதிகம் பயன்படுத்துவதில்லை. இன்றைய நாட்களிலே வாட்ஸ்அப், SMS, இன்னும் பலவிதமான தொழில்நுட்பம் சார்ந்த காரியங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் முன்னொரு காலங்களிலே ஒரு நபருக்கு ஒரு நபரை தெரிவிக்க வேண்டுமானால் அது கடிதத்தின் மூலமாகத்தான் பெரும்பான்மையாய் அது சொல்லப்பட்டது. அமெரிக்க ஐக்கியத்தை சார்ந்ததான அமெரிக்க தேசத்தை சார்ந்த ஒரு சிறுவன், அவனுக்கு பயங்கரமான ஒரு பண கஷ்டம். சுமார் $50 பணம் அவனுக்கு தேவை. அவன் தினந்தோறும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பான். ஆண்டவரே, எனக்கு $50 பணம் தேவை, அதை தாருங்கள். ஆண்டவரே, எனக்கு $50 பணம் தேவை, அதை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். அப்படி ஜெபித்தும் அவனுக்கு $50 கிடைக்கவில்லை. ஆகவே அவன் சிந்தனையிலே திடீரென்று ஒரு யோசனை உதயமானது. ஏன் நாம் கடவுளுக்கு கடிதம் எழுதக்கூடாது என்று சொல்லி ஒரு கடிதத்தை வாங்கி அதிலே அனுப்புனர் அவனுடைய பெயரை போட்டு அமெரிக்கா என்று சொல்லி அனுப்பி அதை தபால் அந்த பெட்டியிலே போட்டு விட்டான். அங்கே சாயங்காலமான போது தபாலை எல்லாம் கலெக்ட் பண்ற தபால் அதிகாரி வந்தார். அதை கலெக்ட் பண்ணி அந்த விலாசத்தை பார்த்தபோது கடவுள் அமெரிக்கா என்று அதில் எழுதியிருந்தார். இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது, வேறு எதுவும் இதில் இல்லை. ஸோ மீதம் இருக்கிறது அவனை தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி அதில் இருக்கிறது. ஆகவே விளையாட்டாக அந்த அதிகாரி என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த கடிதத்தை அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பினார். அப்பொழுது அவர் அதை பார்த்துவிட்டு, சரி, இந்த சிறுவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஆனால் $50 என்பது மிகவும் அதிகம், ஆகவே ஒரு $20 அவனுக்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட விலாசத்திற்கு $20 அனுப்பி வைத்தார். அந்த டாலரை அவன் பெற்றுக்கொண்ட போது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சியாய் இருக்கும் போது அவன் எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்று சொன்ன போது அமெரிக்க ஜனாதிபதியுடைய அலுவலகம். உடனடியாக அந்த தம்பி முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, இனிமேல் பணம் அனுப்பும் போது நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பாதீர்கள், எனக்கு டைரக்டாக அனுப்புங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் $50 அனுப்பியிருக்க கூடும், ஆனால் $30 அந்த அமெரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் திருடி விட்டார்கள் என்று சொல்லி அவன் வருத்தத்தோடு கூட மறுபடியும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறான். இந்த நிகழ்விலிருந்து அந்த வெள்ளை மாளிகை கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னால், சில நேரங்களிலே நாம் சிலருக்கு உதவி செய்யும் போது அதை அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு நமக்கு எதிராய் செயல்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் உதவி செய்வதை நிறுத்தக்கூடாது. இங்கே அந்த சிறுவனுடைய தவறான புரிதல், அமெரிக்க ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து அந்த தம்பியினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் இவனோ எந்த இடத்திலிருந்து உதவிகள் வந்ததோ அந்த இடத்தை அவன் தவறாக புரிந்து கொண்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நமக்குள் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அந்த தம்பியினுடைய அறியாமை
அந்த அலுவலகத்திலிருந்து பணம் வந்ததற்கு நன்றி தெரிவித்திருப்பான்னு சொன்னால் அது அவனுடைய சிறந்த பண்பை குறிக்கிறது. ஆனால் அவனுக்கு நன்றி சொல்ல மனமில்லை, அதை குற்றப்படுத்தும்படியான ஒரு மனப்பாங்கு அவனுக்கு இருந்ததை நினைத்து அதிபர் மாளிகையில் வருத்தப்பட்டார்கள். ஆனாலும் உதவி செய்ததற்காக அவர்கள் வருத்தப்படவில்லை. நாமும் கூட நாம் செய்கிற உதவிகளை சிலர் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் நாம் வருத்தப்படக்கூடாது. நாம் உதவி செய்வதை நிறுத்தவும் கூடாது. பரிசுத்த வேதாகம் சொல்லுது, கூடுமானால் உங்களான மட்டும் நன்மை செய்யுங்கள். தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பல நேரங்களில் நான் அவனுக்கு உதவி செய்தேன், அவன் நன்றி இல்லாதவனாய் போய்விட்டான். நான் அவளுக்கு உதவி செய்தேன், அவள் நன்றி இல்லாதவளாய் போய்விட்டாள். அன்றைக்கு நான் மாத்திரம் அவளை படிக்க வைக்காவிட்டால் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருப்பாளா? அன்றைக்கு நான் மாத்திரம் பணம் கொடுத்து அந்த மருத்துவத்தில் உதவி செய்யாவிட்டால் அவள் இன்றைக்கு உயிரோடே இருந்திருக்க மாட்டாள் என்றெல்லாம் பல நேரங்களில் நாம் பேசிவிடுகிறோம். நாம் அப்படி பேசாமல் நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கூடுமான மட்டும் நன்மை செய்ய பிரயாசப்படுவோம். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு விமர்சித்தாலும் விமர்சிக்கட்டும். நாம் நன்மை செய்வதில் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. ஏனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். வார்த்தை உங்கள் அநேகரை தொற்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம் பாஸ்டர், நான் பலருக்கு உதவி செய்திருக்கிறேன், அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடுமானால் அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வாருங்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவரே, நாங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது சில நேரங்கள் இந்த தம்பியை போல சிலர் எங்களை தவறாய் புரிந்து கொண்டிருக்கலாம். எங்களை மன்னியும் சுவாமி. நாங்கள் அவர்களை தவறாய் புரிந்திருக்கலாம். இவ்வளோ கஷ்டத்தில் உதவி செய்தேனே, இவ்வளோ நன்மை செய்தேனே, நன்றி மறந்து விட்டார்களே என்று எங்கள் இருதயத்தில் வேதனை இருந்தாலும் அதையெல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நன்றி செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று அறிந்து நாங்கள் நன்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு இருதயத்தை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு பகிரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் ஸ்கிரீனில் தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.